வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா, ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா, ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு பஞ்சமே இல்லைங்க. வித்தியாசமா என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மள காத்துக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ஸ்ட்ரெச். 2 ஆசனா சேர்ந்து பண்ண போறோம். அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெச் மாதிரி ஆகிடும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆசனா சஷாங்க ஆசனா பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு த்ரெட் த நீடில் போஸ்ன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே தனித்தனியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எப்படி பண்றது, கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சஷாங்க ஆசனா. சஷாங்க ஆசனா தான் ராபிட் போஸ் அப்படின்னு சொல்லலாம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு வஜ்ராசனால உட்காந்து கை மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நேரா ஆக்கிட்டு அப்படியே அப்படி கீழே வரணும். நல்ல கையை எந்த அளவுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே வைக்கணும். இதில் சில வினாடிகள் இதில் பண்ணும் போது நம்மளோட பின்பகுதி இந்த ஹீல் தூக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது சஷாங்காசனா. இதுக்கு அடுத்தது த்ரெட் த நீடில் போஸ்ன்னு சொல்லிட்டு இதுல எப்படி பண்ணணும்னா மார்ஜாரி ஆசனாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும். இந்த போஸ் ஏற்கனவே வேற பகுதியில் நான் தனியாக செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போ மறுபடியும் புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் மறுபடியும் செய்கிறேன். மார்ஜாரி ஆசனாக்கு டோ இப்படி டக் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு கை நல்லா இப்போ வலது கை எடுத்துட்டோம்னா வலது கை நல்லா இப்படி உள்ளே விட்டுட்டு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஷோல்டரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே வைக்கணும். இந்த கையை ஒன்று மேல் நோக்கி தூக்கலாம், அப்படி இல்லைன்னா கையை இப்படி இப்படி வைக்கலாம். கால் இந்த 90 டிகிரியில தான் அப்படியே இருக்கணும். இதை வைக்கும் போது கொஞ்சம் கவனித்து வைக்கணும். நல்லா கையை எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஷோல்டர் நல்லா கீழே வரும். ஷோல்டர் கொஞ்சம் தூக்கி இருந்துச்சுன்னா ஷோல்டர் பெயின் வந்துடும். இது த்ரெட் த நீடில் போஸ். அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. எழுந்து வரும்போது கையை நல்லா அப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை எடுத்துட்டு பொறுமையாக கையை கொண்டு மறுபடியும் மார்ஜாரி ஆசனா வஜ்ராசனாக்கு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். அதே மாதிரி இடது பக்கமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 ஆசனாமே சேர்த்து பண்ண போறோம். இப்போ எனக்கு த்ரெட் த நீடில் போஸ் கால் ஸ்ட்ரைட்டா மார்ஜாரி ஆசனா பண்ணிட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிளா செய்யறதுக்காக நம்ம பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, இதே மாதிரி வஜ்ராசனால வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே அப்படி கீழே வரும். வந்துட்டு இதுலயே கைகள் அதே மாதிரி த்ரெட் த நீடில் போஸ் எப்படி பண்றோமோ அதே மாதிரி கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வைக்க போறோம். ஆனா கால் நம்ம நேரா வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி சஷாங்காசனால எப்படி உட்கார்ந்தோமோ அதே மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தலை கீழே வச்சுட்டு கையை வைக்க போறோம். அதில் பண்ணும் போது அது ட்விஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ட்விஸ்டிங் வராது. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். அதே மாதிரி கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு எதுக்காக எல்லா ஃபார்வர்ட் பெண்டும் நம்ம பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம கையை மேல் நோக்கி தூக்கிட்டு இப்படியே கூட பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்காக கை மேல் நோக்கி தூக்கி பண்றோம்னா அப்பதான் கொஞ்சம் ஸ்பைன் நல்லா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். நல்லா இப்படி நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதே எக்ஸ்டென்ஷன் அப்படியே அப்படி ஃபார்வர்ட் பெண்ட் வரணும். இப்படி வந்தாதான்
ஓரளவுக்கு வந்து உங்களோட ஸ்பைன் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இப்போ இது அப்படியே வந்து இடது கையை வந்து இது உள்ள விட்டுட்டு வலது கையை மேலே வைக்கும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி சஷாங்க ஆசனா வந்து த்ரெட் த நீடில் போர்ஷன் சேர்த்து பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த ஒரு மூவ்லேயே வந்து நிறைய வந்து பலன்கள் வந்து இருக்கு. அதாவது வந்து நம்ம கால்கள் மடங்கி இருக்கிறதுனால வஜ்ராசனத்தில் வந்து என்னென்ன பலன்கள் இருக்குமோ அந்த மாதிரியுமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது ட்விஸ்டிங் த்ரெட் த நீடில் போர்ஸில் பண்ணும்போது ட்விஸ்டிங் வரும். இதில் வந்து ட்விஸ்டிங் வராது. கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஸ்பைனுக்கு வந்துமே ரொம்பவே நல்ல தளர்வு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டருக்கு வரும். எல்லாமே சேர்த்து வந்து ஒரே வந்து ஆசனால வந்து வர மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி முடிச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாமா? ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா, டென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டென்சஸ், இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது, ப்ரெசென்ட்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட்ல எப்படி சொல்லலாம், ஃபியூச்சர்ல எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் கொடுக்குது. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி காலங்களெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்குன்றத நம்ம டெய்லி டே டு டே கிளாஸஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது நிறைய ப்ராக்டிஸும் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த காலங்கள் கொடுக்கறது நமக்கு பெருசு கிடையாது, அந்த காலங்களை எப்படி பயன்படுத்தி எழுதலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னதான் ரூல் இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஷால் நாட் கேரி த ரூல் ஆஃபன். எல்லா இடங்கள்லையும் எல்லா சமயமும் ரூலை கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அப்போ நம்ம அந்த சமயத்துக்கு என்ன மேம் பண்ணலாம், வாட் வி டூ ஃபார் ஹெல்ப் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் எடுங்க. ஒரு ரூல் இதானா அந்த ரூலை ப்ராக்டிஸ் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்கு இது ரூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும், ஒரு கிளாரிட்டி வந்துடும். அந்த கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சஸ்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரூல் கிளாரிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எழுத பேச பேச ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்துடும். ஓகே மேம், த ரூல் இஸ் இனஃப் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. தட்ஸ் அ பார்ட் ஆஃப் பர்சன் தான். ஸோ மித்தது எல்லாமே உங்களோட எஃபர்ட் ஆஃப் வெக்காபுலரிஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இது எல்லாமே சொல்லக்கூடியது தான். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேர்ப், இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் யோர் சென்டென்ஸ். உங்கள் சென்டென்ஸ்லேயே நல்லாவே அழகாக ரோல் ப்ளே பண்ணுவார். ஸோ இந்த சென்டென்ஸையுமே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாருன்னா கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, சென்டென்சஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தோம்னா இன்ட்ராகேட்டிவ் which is indicate question mark அப்படிங்கிறது தான். ஸோ verb form. ஸோ present, past participle அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து என்ன எடுக்கிறோன்னா ஸ்டேங்கிற ஒரு வேர்ப் எடுக்கிறேன். ஸோ ஸ்டே அப்படிங்கும் போது அந்த இடத்துல நில்லு இல்லை தங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஸ்டே அப்படின்னா தங்க. இதே V2 and V3ல ஸ்டேடு தான். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தங்கினார், தங்கி இருந்தார், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டேடு தங்க, தங்கினார், தங்கி இருந்தார் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ verb ரெடி. சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it.
ஸோ இவங்க எல்லாமே எங்கே வராங்க, சப்ஜெக்ட்டுங்கிற ஒரு இடத்துல வராங்க. இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு எடுக்கும்போது ரூல், இந்த ரூலில் பார்த்தோம்னா இன்ட்ராகேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரியான ரூல். ஸோ இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா வில் ஆர் ஷால் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹாவ், தென் verb ஃபார்மில் V3. ஸோ இதுதான் நமக்கு எங்கே வரும், ரூலில் நமக்கு வரும். ஸோ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், will they have stayed. ஸோ will they have stayed அப்படின்னா அவங்க தங்கி இருப்பார்களா அப்படிங்கிறது தான். ஸோ எப்போ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும், இல்லை எங்கே அப்படின்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ will they have stayed till the month of May. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க, மே மாதம் வரைக்கும் அவங்க தங்கி இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவர்கள் மே மாதம் வரை. ஸோ அப்போ எது வரைக்கும் கேட்குறாங்க, தங்கி, ஸ்டேடு இல்லையா. ஸோ அப்போ ஸோ இந்த இடத்துல நம்ம அவர்கள் அப்படின்னு சொல்கிறதால அப்போ இருப்பார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நிறைய இடங்களில் லைக் வாங்க போங்க அப்படிங்கிற இடம் சொல்லியிருப்போம். நம்ம இந்த இடத்துல அவர்கள், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் மென்ஷன் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தங்கி இருப்பார்களா அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அந்த குரூப் ஆஃப் பீப்புளை மென்ஷன் பண்ணுற மாதிரியே கொடுக்குறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ், இது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா. இதை பாசிட்டிவ்ல எழுதும் போது so they will have stayed. So they will have stayed till the month of May. இதே நெகட்டிவ்ல எடுக்கும் போது they will not இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது, they will not have stayed till the month of May அப்படிங்கிறது தான். So they will have stayed or they will not have stayed. இது பாசிட்டிவ், தங்குவாங்க இல்லை தங்கியிருக்க மாட்டாங்க இல்லை தங்கி இருப்பார்களா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கேள்விக்கு இன்ட்ராகேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நான் பதில்கள் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் பதில் சொல்லும் போது அந்த பதில் எனக்கு எப்படி இருக்கணும், ஆப்டாக இருக்கணும், அந்த அஃபர்மேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினாகவும் இருக்குது இல்லையா. ஸோ பாசிட்டிவ்ல நான் என்ன சொல்கிறேன், நெகட்டிவ்ல நான் என்ன சொல்கிறேன், கேள்வியாக நான் உங்களை கேட்குறேன். லைக் இதை பண்ணிட்டீங்களா, இது வந்துட்டீங்களா, வந்திருப்பாங்களா, போயிருப்பாங்களா அப்படிங்கிறது தான். நான் எழுதின இன்ட்ராகேட்டிவ் எனக்கு கரெக்டு தான் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸை எக்ஸாமைன் பண்ணிக்கலாம். அதாவது எழுதும் போது உங்களுக்கு அந்த எக்ஸாமைனில் ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இதை ஹோம்ஒர்க்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு வீடியோ செம வைரல், ஈவன் அதான் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா எது ரியலாக நடக்குது, எது ஏஐ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் வீடியோவே ரிலீஸ் பண்ணுறாங்க.
துல்லியமாக பார்த்தோம்னா எது ஏஐ வீடியோ எது ஒரிஜினல் வீடியோ அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ பிரச்சனை என்னென்னா நியூயார்க்கில் இருக்கிற லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹெவியாக காத்தடிச்சது, அதனால் அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா அது ஏஐ வீடியோ தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே கிடையாது. பார்க்க ரொம்ப ஒரிஜினலாக இருக்குது, ஆனால் அது நியூயார்க்கில் இருக்கிறது கிடையாது. என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது பிரேசிலில் இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டாச்சு மாதிரி, அதாவது இந்த லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரிப்ளிகா, அதுதான் ஹெவியான காத்தடிச்ச போது தாங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு இன்னுமே நம்ம உலகத்துடைய சின்னமாக நிலைச்சு தான் நிற்குது. மாட்டுடைய பால் நம்ம குடிக்கிறதுக்கான ரீசன் என்ன? சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதில் இருக்கிற அளவுக்கு கால்சியம் வேறு எதுலையாவது இருக்காப்பா அப்படின்ற மாதிரி, ரொம்ப ரிச் இன் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த பாலை விட அதிகமான ஒரு நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய மில்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நினைப்பீங்க திமிங்கலமா, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் யாருமே எதிர்பாராத மாதிரி ஒரு அருவருப்பான செய்தி என்னென்னா கரப்பாம்பூச்சியோடைய பாலில் தான் மாட்டுப்பாலை விட ரொம்ப அதிக அளவிலான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும், பட் என்ன பண்ணுறது, உண்மை தானே. 3 மடங்கு அதிகமான சத்து இருக்கக்கூடிய ஒன்றுனா அது கரப்பாம்பூச்சியோடைய பால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாருமே ஃப்யூச்சரில் ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிடையாது, அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எடுத்து தனியாக வேறு இருந்தாலும் அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்காகவே காக்ரோச்சஸ் நிறையா ப்ரீட் பண்ண வச்சு அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்களாம். சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்குல்ல. நிலா அப்படின்ற ஒன்று மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய உலகத்தில் 24 மணி நேரம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. 6 இல்லைன்னா 12 அப்படின்ற மாதிரி 6 மணி நேரம்னு 12 மணி நேரத்தை நம்மளால் பிரித்து நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் அப்படின்றது தான் ஒரு நாள் கணக்கில் வரும். 24 மணி நேரம் அப்படின்றது ஒரு நாள் கணக்கில் வராது. 6 hours ஒரு நாள் கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா 12 மணி நேரம் ஒரு நாள் கணக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த 24 மணி நேரம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிடும் பாதியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகும், இல்லைனா குவார்ட்டர் ஸ்பிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க, நமக்கு நைட்டே இல்லாமல் பகல் மட்டுமே இருக்கும், அதில் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஹனி பீஸ் எல்லாம் அந்த பூவிலிருந்து தேன் எடுக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் படால்னு மயங்கி விழுந்துருச்சான். ஒரு சில ஹனி பீஸ் மயங்கி விழுந்துச்சு, இன்னொரு சில ஹனி பீஸ் அது உயிரோடையே கிடையாது, இறந்து போச்சு. என்னடா அது நமக்கு புரியாததாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அது எல்லாமே சரியான சரக்குல இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஆகுது அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியாவுடைய ஹீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்மெண்ட் ஆன ஹனியை அதை எடுத்து சாப்பிடும்போது அதில் இருந்து அதுக்கு வரக்கூடிய ஒரு கிக்குனால கிருகிருன்னு தலை சுற்றி கீழே விழுந்துருச்சான். ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால வரிசையாக நிறைய ஹனிபீஸ் இதை பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு லைட் அந்த கிருகிருப்புலேயே தான் இருந்திருக்கான். ஒரே மந்தமாக சுற்றி இருக்கான். எல்லா பூச்சிகளுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சில பூச்சிகள் மட்டும் குடிச்சு கிருகிருன்னு இருந்திருக்கு, ஒரு சிலது போயிடுச்சு. இந்த ஆஸ்திரேலியா பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பீச்சஸ்க்கு நீங்கள் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்களுக்கு 29 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய பீச்சஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு போயிட்டு வந்தால் கூட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாளில் அந்த பீச்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சென்னை அப்படின்னு இருக்கும்போது. இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு நாள்னு பிரித்தோம்னா மேக்ஸிமம் 10 நாள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில இடங்களை பொறுத்து இருக்குது. கோவாலாம் பார்த்தோம்னா பீச்சாக பிரித்து வச்சுட்டாங்க, அதனால் அது வேறு கேட்டகரி. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்ல. ஆனால் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பீச்சை போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பீச்சை விசிட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா பீச்சையும் விசிட் பண்ணி முடிக்கிறதுக்கு 29 வருஷம் ஆகும். நீங்கள் லீவே போனால் மட்டும்தான் விசிட் பண்ணி முடிக்க முடியுமா? ஏன்னா அங்கே 10,600 பீச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய சைன் போர்டை நம்ம ரோட்டில் நிறையா பார்ப்போம். இப்போ நம்ம சிக்னலாக பார்க்குறது இல்லாமல் தனியாகவே ஸ்டாப் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சைன் போர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அது ரெட் கலரில் இருக்கும், ஒயிட் ரிஃப்ளெக்டரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. எஸ், இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ரெட் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் தான் இருந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த எல்லோ ரொம்ப அழகாக எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொன்னாலும் ரொம்ப ஈஸியாகவே ஃபேட் ஆயிடுது. அப்போ ஃபேட் ஆகாமல் இருக்கணும், கலர் மாறாமல் இருக்கணும்
இருக்கணும், என்ன கலர் போடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெட்டை பயன்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெட் கலரை யூஸ் பண்ணாங்க. எல்லோ அளவுக்கு இல்லைனாலும் ரெட்டு ஃபேட் ஆகும், ஆனால் எல்லோ கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சஸ்டினிட்டி இருந்துச்சு. அதனால் எல்லா இடங்கள்லையுமே ரெட்டாகவே மாற்றிட்டாங்க. ஈவன் ரெட் லைட்டாக நம்ம நிற்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் கூட இதிலிருந்து தான் வந்துச்சுன்னே சொல்லலாம். நிலத்துக்கு அடியில் சார்கோல், இந்த நிலக்கரியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அப்படி அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு ட்ராக் அமைச்சு அந்த ட்ராக்கில் வண்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் அந்த ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்து அந்த சுரங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரியே ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்போது யாரெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, வயசானவங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த நிலக்கரியெல்லாம் போட்டு இன்னொரு பாக்ஸில் எம்டியாக இருந்துச்சுன்னா அதில் ஏறி உட்காந்து சொயின்னு வெளியே வந்துடுவாங்க. ஈவன் அதில் போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரீ டைம்லலாம் நிறைய பேர் காசு கொடுத்து நாங்கள் இதில் போகிறோம்னு சொல்லிலாம் போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு என்ஜாயபிள் விஷயமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இதுதான் மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே, பேசாமல் இதெல்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு பிளான் பண்ணி தான் தீம் பார்க்குக்கு ரோலர் கோஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ரோலர் கோஸ்டருடைய மூதாதையர்னு சொன்னால் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நிலக்கரிகளை அள்ளி வரக்கூடிய ஒரு வண்டியில் இப்போ நம்ம ஜாலியாக இந்த ரோலர் கோஸ்டரில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதோடைய ஸ்பீடு வேறு, ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான் இருந்துச்சு. அதனால் எந்த உயிர் சேதமும் கிடையாது. கீழே விழுந்தால் கூட ஒன்றாகாதுன்ற லெவலில் தான் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும் போது. ஆனால் இந்த ரோலர் கோஸ்டர் அப்படியா, இது தலைகளாம் சுற்றி கொண்டு போகுது, இதில் உசுருக்கு உத்தரவாதம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப சேஃப்டியஸ்ட் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் நடக்க தான் செய்யுது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.